தலைவரா என்னையா என்ன இப்படி போயிட்டு இருக்கு, என்ன கதை? ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் எலெக்ஷன் வந்துடும், ஆமா, ஜெயிப்போமோ என்ன ஜெயிக்க மாட்டோமோன்னு தெரியல. ஏன்னா இந்த 4.5 வருஷம் நம்ம போட்டு களி ஓ, நீ ஜெயிப்போன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஏய் 200 பய ஓட்டு போட மாட்டான், புதுசா அவன் அந்த கட்சி வேற வந்துருக்குது, அணில் கட்சி. அவங்கெல்லாம் இப்ப வந்த புதுசா அந்த குஞ்சுகள், நம்மலாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. சரியா, 200 சீட்டு எடுக்கிறோம். 200 200க்கு 200 எடுக்கிறோம். அதனால ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும். ஆமா, 2026ல நம்ம எல்லாமே ஆண்களை கவரணும். அதுக்காச்சும் ஐடியா சொல்லு. ஆண்களை கவரணுமா? நான் ஓட்டுக்கு சொல்றேன்யா. சோ அதனால என்ன பண்ணலாம்? அதான் வழக்கமா நீயே தான் யோசிச்சு வச்சிருப்பே, கேவலமா ஒண்ணு இருக்குமே, அதை சொல்லு. இங்க பாரு, நம்ம ஆல்ரெடி நிறைய கடைகளை திறந்துட்டோம். தெருவுக்கு 2 கடை இருக்கு. கடைகளை திறந்தீங்களா, கடையில திருந்தீங்களா? கடையை திறந்தோம். சரியா, சரி சரி சரி. இப்ப அந்த கடையிலக்கே நிறைய வாடிக்கையாளர் வந்துட்டானுங்க. வந்துட்டு 10 மணிக்கு மேல வந்து படுத்துறானுங்க ரோட்லயே. ஆமா. சோ அவங்க என்ன பண்ணலாம், அவங்க தூக்கிட்டு போய் அப்படியே அல்லைக்கா அவங்க வீட்டுல விட்டு டோர் டெலிவரி பண்ணிடலாம். இன்னும் சாப்பாடு ஏதாவது ஊட்டி விடுறது, அதெல்லாம் பட்ஜெட் இல்ல. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணிடலாம். இதை பண்ணி வாக்குறுதியா கொடுப்போம், போட்டு போட்டுருவானுங்க. எப்படி பண்ணிக்கலாம்? ஏன்னா 2 நாள் பண்ணுவோம், திருப்பி 3ஆவது நாள் மறந்துடுவானுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம பண்ண போறது இல்ல, சொல்றதுதான் வாக்குறுதி தான் நான் கொடுப்போம். சரி, ஆண்கள் கேட்பான். ஆண்களுக்கு வந்த மாதிரி இந்த அணில் குஞ்சுகளா இருக்காங்க இல்ல, இவங்க நம்ம பக்கம் ஈர்க்கணும். அதுக்காக ஒரு ஐடியா சொல்லு. அது வர மாட்டேங்குது தலைவர், எல்லாம் அந்த சைடு தான் தாவறானுங்க. இந்த அணில்களை மட்டும் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கட்சியில இருந்து அந்த குஞ்சுகள்லாம் இருக்கும். ஆமா குஞ்சு, ஆமா, அதெல்லாம் ஓடிச்சு. அந்த புதுசா வந்து அணில் குஞ்சுகள்லாம் நம்ம கவரணும். ஆமா, நம்ம வேணா அவங்க கட்சி ஒரு பொய் கட்சின்னு சொல்லி அறிவிப்பிடுவோமா? நான் நம்ப மாட்டானுங்க தலைவர், நம்ம ஆளுங்களே நம்ப மாட்டானுங்க. வேணா அவங்க போற வண்டியில நம்ம காத்து பிடிங்கி விட்டுருவோமா? மாநாடு போகும்போது ரோட் ஷோ போறாங்களா, காத்து பிடிங்கி விட்டுருவோம். லூஸ் மாதிரி பேசாதே. என்ன பண்ணலாம்? நான் வேணா அந்த தலைவர் குடிக்கிற ஜூஸ்ல வச்சு மயக்கம் வந்து கலந்துட்டுருவா. ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு. இருந்தா சொல்ல மாட்டோமா? கொண்டு கொடு. நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா ஒன்றும் செயல்பட்டு வராது. நம்ம இப்பயே போய் ஆரம்பிப்போம். வா கூப்பிடு. அண்ணா வாண்ணே, வண்டி ரெடி ஆயிடுச்சுண்ணா. எப்படி இருக்குது வண்டி? ரெடி ஆயிடுச்சா? டயர்ல காத்து இருக்கா? கொடி போட்டாச்சா? போட்டாச்சு. சரி, பெட்ரோல்லாம் இருக்குல்ல? டீசலா? அப்ப நல்ல மைலேஜ் தரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இந்த வண்டி ஏதோ பழைய வண்டி இருக்கு, அந்த வண்டியை தள்ளி விட்டுட்டு இதுதான் நம்ம வண்டியை போற வண்டி. என்னது, இது நம்ம வண்டியா? ஆமா. அட பாவி, நீ காசு கொடுத்தேனடா. நீ குடுக்குற காசுக்கு தான் வரும். டேய் 150 ரூபா கொடுத்தேனடா. அவ்வளவுதான் வரும். நானே 2 ரூபாய் கடன் சொல்லி வேண்டாம். ஏய், இந்த வண்டிக்கு நீ டெட் பாடி வண்டி எடுத்து வந்துருக்கலாம். அதெல்லாம் ரேட் அதிகம். ரேட் அதிகமா? ஆமா, 150 ரூபாய்க்கு எப்படி அது கொடுப்பானுங்க? டேய், இந்த வண்டியில போட மதிக்க மாட்டாங்கடா. தலைவரே, பட்ஜெட் ப்ராப்ளம். வா. ஐயோ, இந்த வண்டி தான் இருக்கா? ஆமா தலைவரே, வேற வழி இல்லையா? வேற வழியே இல்ல. ஐயோ, இதெல்லாம் நீட்டா இருக்காதேடா. நீட்டு? ஆமா. அப்படியே வா, பக்கடா போட்டுக்கிட்டே வா. போ. ஏமா வாமா இங்க. என்னயா? தலைவர் பிரச்சாரம் பண்றாரு, அதான் அந்த டைம்ல வந்து அப்படியே கூட்டமா நில்லுங்க. அதெல்லாம் வர முடியாது, வீட்ல அம்மா வேலை இருக்கு. காசு தரமா? சும்மா அண்ணா சும்மா கூப்பிடுவாங்களா? காசு தரமா? எப்படி தருவ? 100 ரூபாய் தரேன். 100 ரூபாய் போ. அந்த கட்சிக்காரங்க எவ்வளவு வாமா? 200. ஏமா 100 நாள் வேலைக்கு 200 ரூபாய் தான் தராங்க. வாமா. 200 ரூபாய் தரேன்னா சொல்லுங்க. சரிம்மா, தரமா, வாங்கி தரமா. என் குடும்பத்துல 4 பேர், எல்லாரையும் கூட்டு வா. எல்லாத்தையும் தலைக்கு 200. பக்கத்து வீட்ல இருந்தாலும் கூட்டு வாமா. தலைக்கு 200 ரூபாய், ஒரு பொட்டலம் பிரியாணி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குட்டினா நாங்க வருவோம். எனக்கு அதுல ஒரு 20 ரூபாய் கமிஷன். மொட்டு வாங்க அப்போ உங்க தலை. சரி, வேணா விடு. தருவியா? தரமா, கூட்டு வாமா. எத்தனை மணிக்கு வருவாரு, எங்க வருவாரு, எப்ப வராரு, எல்லாத்தையும் சொல்லு. 4 மணிக்கு வந்துருவாரு. இங்க தான் வராரா? சரி, கொஞ்ச ஆரத்தி இது ஒண்ணுதான் கேடு. சரி, எடுக்கிறேன் போ. வந்துருவார்ல? வந்துருவாரு. சரி போ, சீக்கிரம் டைமுக்கு வந்துரு. லேட்டாலாம் வந்து மேக்கப் போட்டு வந்து சேர்றேன் போ. ஏட்டி இங்க வாங்கடி. அம்மா நேரம் கத்துறவே வரோம். என்ன இந்த கட்சிக்காரரு வராராம், அவரு வரும்போது நம்மளாம் வாசல்ல நின்று அவரை என்கரேஜ் பண்ணுமா. எந்த கட்சிக்காரரு? அது அந்த கட்சிக்காரரு வராராண்டி, சூரியன்காரர் ஒருத்தர். ஆளுக்கு 200 ரூபாய் தருவாங்களா. உனக்கு 200, உனக்கு 200, எனக்கு 200. நம்ம குடும்பத்திலே 600 ரூபாய் கிடைக்கும். அத நீ புடிங்கிற மாட்டியே? அதெல்லாம் புடுங்க மாட்டேன். வந்து அவரு சொல்லும் போது நம்ம வந்து அப்படியே பெப்பளிக்கா நிக்கணுமா. நின்றுவோம். சரியா? போய் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகுங்க, வீடியோ எல்லாம் எடுப்பாங்களா. போய் ரெடி ஆகுங்க, போய் ரெடி ஆகு. நானும் வரேன். என்னடா கூட்டமே காணா? தலைவரே வருவாங்க. தலைவரே, அலை கடல் என திரண்டு இருக்கும் மக்களே,
ஒரு பயனும் இல்ல. அதெல்லாம் அரசியல்வாதிகளோடவே தெரிஞ்ச விஷயம்டா. ஒருத்தருமே இல்ல, யாருமே இல்லாத கடையில யாருக்கு அடி ஆத்துற? இப்ப பாரு நான் எப்படி பேசுறேன்னு. அலை கடலென திறந்திருக்கும் என் மக்களே, என்னையா மாணவ செல்வங்களே, மாதர்குல மாணிக்கங்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஐயோ என்னையா கூட்டமே காணா, பேச பேச வருவாங்க, நீ நினைச்சேன். பேசியா? எப்பயா வருவாங்க? வருவாங்க. ஐயோ மணி 4:30 ஆச்சியா? இரு, போய் கூட்டு வா. கூட்டிட்டு வா. ஐயோ அடுத்து நம்ம பேசி எழுதி வச்சிருந்தேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கம்மா, வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். நான் யார் ஆர்த்தி எடுக்க சொன்னீங்க? இங்க வா. ஏம்மா, இரியா, இரு. நீ எனக்கு இல்லம்மா, இவருக்குமா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல தலைவர், கொஞ்சம் தெளிவா சொல்ல மாட்டியா? இந்த ஆளுக்கு தான் ஆர்த்தி எடுக்கணும்னு. அவன் பாட்டுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கணும்னு தான் சொன்னா, உங்களுக்கு சொல்ல. காசு போடு. ஆர்த்தி எடுத்தா காசு போடணும்னு தெரியாது. போடு தலைவர். சொல்லுடா. ஏமா, வாங்கிக்கலாமா? மொத்தமா வாங்கிக்கலாம். மொத்தமா தருவீல? நாங்க இங்க நிக்கிறோம், பேசுங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, 2026ல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா வீட்டுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் ஃப்ரீயாக தரோம். கை தட்டுக்குமா. அதுக்கப்புறமா ஓரளவு குடிச்சிட்டு அவங்க வந்து கீழே கிடந்தாங்கன்னா அவங்கள அல்லேக்கா தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து டோர் டெலிவரி பண்ணுவோம். யோ வேமானி, ஐயோ என்னம்மா? என்னம்மா? மதுக்கடைலாம் மூடுவேன் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னீங்க. இப்ப என்ன வீட்டுக்கு குவார்டர் பாட்டில் கொடுப்பான்றீங்க? என்ன ஒன்று சொல்லு, உனக்கு வேணா ஒரு குவார்டர் பாட்டில் தரேன், குடிச்சிட்டு ஜாலியாரு. எங்களை பார்த்தா குடிச்சு சுத்துற சும்மா மாதிரி இரியா, இருக்கு. வாய் வந்தெல்லாம் பேசாத. சரி ஒழுங்கா பேசு. ஒன்றும் இல்லை. எப்படி இந்த ஆட்சியில் நாங்கள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து விட்டோமோ அதே மாதிரி தண்டவாளத்தை நாங்கள் பெண்களை விடுவோம். சொல்றேனா? யோ, வாய முடியா நீ. ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு நாங்கள் இலவசமா தாலி கயிறு தரோம். கை தட்டுமா. எல்லாத்துக்கும் வா, வா. தாலி கயிறு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை அளிப்போம் எல்லாத்துலயும். ஆமா. அதனால ஓட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா ரேஷன் கடையில இருந்து பொருட்கள் எடுத்துட்டு வந்து வீடு வீடா வந்து அரிசி தரோம். உங்களுக்காக தான் பேசுறேன். கை தட்டுங்க. அதே மாதிரி நாங்க மட்டும் ஆட்சியை புடிச்சிட்டோம்னா 2026ல் எல்லா பெண்மணிகளுக்கும் 2 சவரன் வெள்ளி தரோம். வெள்ளி 2 சவரன் வெள்ளி. எவன் வீட்டு காசு நீ பாட்டுல சொல்லிட்டு இருக்க? சும்மா சொல்லுவோம்யா. என்ன எப்படிமா? எப்படி அடுத்தது பேச எப்படி என்ன இதெல்லாம் கேக்குறீங்க? அதே மாதிரி 2026ல் நிறைய வெயில் அடிக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு முடி கொட்டுது. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் சவரி முடி நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். பெண்களுக்கு என்ன மேக்கப் ஐட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும். மாசம் 1000 ரூபா தராங்கல்ல, அதை வச்சு யோ மாடு கத்துது, மாடு மேய்க்க நேரம் இருக்கு. ஸோ அதனால மறக்காம எங்க எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுருங்க. என்னையா ரெஸ்பான்ஸ் இருக்கா? நம்ம ஸ்பீச் எப்படி? அந்த பொம்பளையா கண்ட மணிக்கு பேசுறேன். சரி 200 ரூபாயில ஒரு 150 ரூபா குறைச்சி விட்டுரு. 50 ரூபாய் போட்டோம். கொடுக்கவே மாட்டேன். மால்றா. இதுதானடி கட்சி ஆபீஸ்? ஆமாமா. எங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொன்னாலுங்க, இப்ப பாரு ஒரு இளவும் செய்ய மாட்டேன்றானுங்க. சரி கூப்பிடு அந்த ஆளை. சார் என்னம்மா? சார் 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, அதான் மனு கொடுக்க வந்திருக்கோம். சார் எம்எல்ஏவை பார்க்கணும். எம்எல்ஏ இருப்பாரா? எம்எல்ஏ எல்லாம் பார்க்க முடியாதுமா. எப்போ வருவாரு? நீங்க ஏமா இங்கெல்லாம் வந்துக்கிட்டு? நான் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க தான் அங்க வந்து எதுவும் சரி பண்ண மாட்டீங்களே, அப்பதான் நாங்க வர முடியும். அதெல்லாம் பண்ண வேண்டிய டைம்ல தான் பண்ணுவாங்க. சும்மா உங்க வீட்டுக்கே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி போயிட்டு நாளைக்கு வரோம். போங்க, நாளைக்கெல்லாம் வராதீங்கம்மா, போங்கம்மா, நிறைய வேலை கிடக்குது. The next day. இன்னைக்காவது இருப்பாராடி? சார் இதே பாடு. சார் ஏ தம்பி, ஏம்மா, என்னம்மா? இன்னைக்காவது இருக்காரா உங்க எம்எல்ஏ? இல்ல, அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் பார்க்க முடியாதும்மா. என்னம்மா? ஏப்பா இப்படி? யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. சரி அவரை வெளியே வர சொல்லுங்க. அதாம்மா பார்க்க முடியாது. அம்மா நீ போய் அவரை பார்க்கலாமா? ஏன் நாங்க பார்த்தா என்ன? பார்க்க கூடாதெல்லாம். ஓட்டு வாங்க போது என்ன அவர் என்ன மக்களை மட்டுமா சந்திப்பாரு? வேற வேலை இல்லையா? அவரு குடும்ப குட்டியெல்லாம் இல்லையா? இப்ப பார்க்க முடியுமா முடியாதா? முடியாது. என்ன சும்மாவா ஓட்டு போட்டீங்க? காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க. நான் கேட்டமா உங்ககிட்ட காசு. ஏன் நீ எதுக்கு வாங்குன? ஆமா அந்த 200 ரூபாய் குடுக்குற, நீ அதையும் குடுக்கல. அது தரோம். அது இங்க பாரு, நாளைக்கு வருவோம். நாளைக்கு மட்டும் உங்க தலைவர் காட்டெல்லாம் வச்சுக்கேன், பொழந்துருவோம். பொழந்து இங்கனையே தீ குளிப்போம் பாத்துக்க.
குளிச்சுட்டு போ. நான் மேல என்ன குளிக்கிறேன் வீட்டு சொல்ல குளிச்சுட்டு போன்ற. வீட்டு பிரச்சனைன்னு சொல்லி கேஸ முடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். என்ன ஆளுங்கட்சி நாங்க தான் நீ தெரியும். பாரு நாளைக்கு வருவோம் உங்க தலைவர் மட்டும் கண்ணுல காட்டல அப்புறம் இருக்கு. பார்க்கவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் உங்க தலைவரை. போமா. The next morning. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஆமாம்மா. சார் இல்லறி. சார் 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 இல்ல நம்ம ஹோட்டல்ல அப்படியே போயிடலாம். ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஓகே சார் 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 ஏமா 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 கை ஓடுமா. என்னடி கண்டுக்காம போறானுங்க. ஓட்டு வாங்க மட்டும் வந்தாங்க. இங்க தான் சார் 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 ஏமா 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 இருங்கமா. என்னடி கண்டுக்க கூட மாட்டேன்றானுங்க. சார் 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 ஏமா இருமா. நில்லுங்க. ஏ பாரு ஓட்டு கேட்க வரும்போது அம்மா அத்தை செய்யறா இத்த செய்யறான்னு சொன்ன எதையாவது செஞ்சியாயா நீ? தலைவர் பேசு நீங்க பேச மாட்டீங்களா சார்? நீங்க வரப்ப அவ்வளோ பேசுனீங்க. உங்களுக்கு என்னம்மா வேணும்? நாங்க வீட்ல 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. 1000 ரூபாய் எங்களுக்கு வரணும். சரி வந்து சேரணும், வீட்டுக்கு போங்க. யோ இப்படியே 4 வருஷம் தலைவரே ஓடிட்டு. இவங்களுக்கு என்ன தலைவரே பதில் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு தலைவரே. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுமா. என்னய்யா எலெக்ஷனுக்கு என்ன முன்னாடி அப்படி தலைவரே ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கு ஓட்டு. அதான் குவாட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தின்னீங்களா, அப்புறம் என்ன? யோ குடுக்குறேன்னு சொன்னீல செய்யறேன்னு சொன்னீல வாக்குறுதி அது நிறைவேத்தியா? இது கோழி பிரியாணி இல்ல, காக்கா பிரியாணி. ஐயோ சீ இங்க பாரியா இப்ப எங்களுக்கு செய்வியா செய்ய மாட்டியா? தலைவரே அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் செய்ய முடியாதா? என்ன எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒண்ணுமே இல்ல. அவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம ஓட்டுக்கு. இவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்கு என்ன 6 மாசம் தான். 6 மாசம் கழிச்சு நான் ஒரு பிரச்சாரம் வருவேன். அப்போ சில வாக்குறுதி கொடுக்குறேன். அதை பார்த்து ஓட்டு போடு. அடுத்த எலெக்ஷன்ல பண்ணிடலாம். எதுக்கு? அதுதான் நீங்க செஞ்ச லட்சணத்துக்கு அடுத்த வாரம் ஓட்டு போடுவாங்களா? தலைவரே வெளுத்து போடுவாங்க. போன தாட்டி இவ தங்கச்சி சத்தியம் ஆயிருக்கான் தலைவரை ஓட்டு போட சொல்லி. ஆனா நமக்கு ஓட்டு போடல. அந்த ஆப்போசிட் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கா தலைவர். அவ தங்கச்சி என்ன பண்ணலாம்? தூக்கிடலாமா? ஆ தங்கச்சியை தூக்கிடு. தலைவரே தங்கச்சியை தூக்குனா தப்பா பேசுவாங்கயா.